துரைப்பாக்கத்தில் சூட்கேஸில் பெண் உடல் கண்டெடுக்கப்பட்டதன் எதிரொலியாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். அந்த பெண் குறித்த விவரங்களும் கைது செய்யப்பட்ட நபர் குறித்த விவரங்களும் என்னென்ன விஷயங்கள் வெளியாகின்றன, விவரங்கள் என்ன? சென்னை துரைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் பகுதியில குமரன்குடி நகர் பகுதியில இன்று அதிகாலை சூட்கேஸில் ஒரு பெண்ணின் உடலானது கிடப்பதாக ஒரு தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. துரைப்பாக்கம் போலீசார் மற்றும் இணை ஆணையர், துணை ஆணையர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணின் சூட்கேஸில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் உடலை பார்த்தபோது துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இருப்பதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து உடனடியாக அந்த பெண் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டு இங்கு தூக்கி வீசப்பட்டுள்ளார், இந்த கொலைக்கான பின்னணியில் யார் உள்ளனர் என்ற கோணத்துல தீவிரமாக துரைப்பாக்கம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அந்த துண்டாக வெட்டப்பட்டுள்ள அந்த பெண்ணின் புகைப்படத்தை வைத்து அனைத்து காவல் நிலையத்திற்கும் அனுப்பி இது தொடர்பாக ஏதேனும் புகார் ஏதேனும் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளதா என போலீசார் தரப்புல தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் ஏற்கனவே இது தொடர்பாக மணலி காவல் நிலையத்துல ஒரு புகாரானது வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக தீபா என்கிற வெள்ளையம்மாள், வயது 32, மாதாவரம் பகுதியை சேர்ந்த நபர் காணாமல் போயிருப்பதாக ஒரு புகாரானது பெறப்பட்டுள்ளது. அந்த புகாரின் அடிப்படையாக வைத்து அந்த புகார் அளித்த அந்த பெண்ணின் தம்பியிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போது, குறிப்பாக நேற்று இரவே தனது அக்காவின் செல்போன் எண் அணைக்கப்பட்டுள்ளதால், அவர் காணாமல் போனதால் அவரது ஃபைண்ட் மை டிவைஸ் என்ற மூலமாக செல்போன் இருக்கக்கூடிய சாப்ட்வேர் மூலமாக தீபா இருக்கும் இடத்தை அவர் கண்டுபிடித்துள்ளார். குறிப்பாக நேற்று இரவு துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் சென்ற போது இது தொடர்பான புகாரை மணலி காவல் நிலையத்தில் கொடுக்குமாறும் அவரது தம்பியிடம் போலீசார் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே மணலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில இன்று அந்த சூட்கேஸில் இருக்கக்கூடிய நபர் தீபா என்பது தெரிய இந்த கொலை எதற்காக நடந்தது என செல்போன் ஆவணங்களை வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன், 25 வயதான மணிகண்டன் என்பவரை தற்போது துரைப்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கொலைக்கான காரணம் குறித்து தீபாவிடம் தீபா எதற்காக கொலை செய்யப்பட்டார் என அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது இருவரும் நண்பர்கள் எனவும் இருவரும் சந்தித்து பேசும்போது ஏதேனும் பண தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த தகராறுல இந்த சுத்தியால அடித்து கொலை செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் பாலியல் தொடர்பான தொழிலாளியாகவும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது மணிகண்டனிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு இந்த கொலையை மறைப்பதற்காக இவர் தான் துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் கொண்டு சென்று துரைப்பாக்கத்தில் வீசி இருப்பதாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த மணிகண்டனிடம் மேலும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுதான் கொலைக்காக காரணமா அல்லது வேறு ஏதேனும் இதற்காக உள்ளதா என்ற கோணத்துல தற்போது மணிகண்டனிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.